2010 பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் அந்த அளவுக்கு பாப்புலரா இல்லாத காலகட்டம். Volkswagen கார்னாலே பிரீமியம் பிரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில Volkswagen இந்தியா 4.3 லட்சத்திலேயே போலோவை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இருக்கிற மாதிரி மக்கள் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கை வச்சு காரை பார்க்க மாட்டாங்க. ஆனா பில் குவாலிட்டியில தனித்துவமா தெரிஞ்சது அப்போவே Volkswagen Polo. Volkswagen இந்தியா இப்போ வரைக்கும் இந்தியால இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் Volkswagen Polo. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகும் இப்பவும் ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு Volkswagen Poloக்கு. அப்படிப்பட்ட Volkswagen Poloவோட ப்ரொடக்ஷனை நிறுத்த போறாங்க Volkswagen நிறுவனம். எதனால இந்த முடிவு? Volkswagen அடுத்தடுத்து இந்தியாலயே நெக்ஸ்ட் ஜெனரேஷனை லான்ச் பண்ணல. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போலோ இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Volkswagen Poloக்கு முக்கியமான காரணம் வென்டோ மாதிரி ஒரு பிரீமியம் செடான்ல உள்ள எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்டைலிங்கும் ஒரு ஹேட்ச்பேக் வடிவத்தில் கொடுத்ததுதான். அது மட்டும் இல்லாம இந்த டிசைன் ஒரு ஏஜ்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் ஒரு புதிய போலோவை நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு 12-13 வருட பழைய கார் அப்படிங்கிற எந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு வராது. இன்னைக்கு இருக்கிற குவர்க்கி, கொரியன் மற்றும் ஜாப்பனீஸ் டிசைனுக்கு நடுவுல ஒரு பர்ஃபெக்ட் ஜெர்மன் இன்ஜினியரிங் மார்வலா நம்ம முன்னாடி நிக்குது Volkswagen Polo. Volkswagen இந்தியா இந்த மாடலை ஸ்டாப் பண்றதுக்கு முதல் ரீசன் ஆஃப்கோர்ஸ் சேல்ஸ் நம்பர் டிக்ளைன் ஆயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் Volkswagenோட புதிய கார்களான டைகூன் மற்றும் புதிதாக லான்ச் ஆக போற வெர்ச்சஸ் செடான் போன்ற வண்டிகள் சேம் MQB பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கப்படுது. ஆனா போலோ, வென்டோ போன்ற பழைய மாடல்களை தயாரிக்க தனி அசம்பிளி லைன் தேவைப்படுது. ஆனா அதற்கான சேல்ஸ் வால்யூம் இந்தியால இல்ல. சரி, இந்தியால புது ஜெனரேஷன் போலோ கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா 2017லயே லேட்டஸ்ட் ஜெனரேஷன் போலோவை குளோபலா லான்ச் பண்ணியிருந்தாங்க Volkswagen நிறுவனம். ஆனா இந்த கார்ல உள்ள பிரச்சனை லேட்டஸ்ட் ஜெனரேஷன் போலோ 4 மீட்டருக்கும் அதிகமான லென்த்ல வருது. இதனால இந்தியால பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காதனால Volkswagen போலோவோட பிரைஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல யாருமே ஒரு ஹேட்ச்பேக்கை வாங்க மாட்டாங்க. பட் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த Volkswagen போலோவை 4 மீட்டர் லென்த்துக்குள்ள கொண்டு வரதுக்கும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியால இருந்து அவ்வளவு சேல்ஸ் வால்யூம் வருமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம் அப்படின்னு Volkswagen நிறுவனம் நினைக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் இந்தியா SUV மார்க்கெட்டா மாறிட்டு வருது. அதனாலதான் முதல்ல Volkswagen டைகூனை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போலோவை இந்தியால லான்ச் பண்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. நியூ ஏஜ் Baleno, i20 மற்றும் Altroz போன்ற வண்டிகளை கூர்மையா கவனிச்சுட்டு வர Volkswagen நிறுவனம் இந்த வண்டிகளோட சேல்ஸ் நம்பர் மாதம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா புது போலோக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியால போட்டு கண்டிப்பா போலோவை லான்ச் பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் Volkswagen Polo இந்தியாவோட பெஸ்ட் ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. புது ஜெனரேஷன் போலோ இந்தியால வரணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.